அதாவது ரத்தம் கொடுத்தா உயிரை காப்பாற்றலாம் அப்படிங்கிறது மக்களுக்கு ஓரளவு புரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போ அதுலேயுமே இப்போ மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு. முன்னாடி ஒரு யூனிட் பிளட்டுன்றது 380 எம்எல். அது அப்படியே டைரெக்டாக ஒரு பேஷண்ட்டுக்கு தேவையானவங்களுக்கு ஏற்றுவாங்க. அப்படி இருந்த காலங்கள் போய் இப்போ எப்படின்னா அதை 4 காம்பனண்ட்டாக பிரிக்கிறாங்க பிளட். அப்படி பிரிக்கிறதுக்கு நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலெல்லாம் எக்யூப்மெண்ட் வந்துருச்சு. 4 காம்பனண்ட்டாக பிரித்து அதுக்கு யாருக்கு என்ன தேவை, உதாரணமாக பிளேட்லெட்ஸ் கவுண்ட்டு சில பேருக்கு டவுன் ஆயிரும். அப்போ தட்டுக்கள்னு சொல்லுவாங்க தமிழில். அதுக்கு தேவையான அதை மட்டும் பிளட்டை வாங்குறது இல்லை, அந்த பிளேட்லெட்ஸை மட்டும் தனியாக பிரித்து வச்சுருக்காங்கள்ல, அதை வாங்கி ஏற்றுறாங்க. இப்போ சில காய்ச்சல்கள்லாம் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், அந்த பிளேட்லெட்ஸ் கவுண்ட் டவுன் ஆயிரும், சகசகன்னு குறைஞ்சிரும். அப்போ குறையிறப்ப அந்த பேஷண்ட் இறக்குற சூழ்நிலை ஏற்படும். அப்படி ஆட்களுக்கு பிளேட்லெட் மட்டும் கொடுத்தா போதும். சீரம் அப்படி ஒவ்வொரு 4 காம்பனண்ட்டை தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. இப்போ பிளட்டை டைரெக்டாக இன்ஜெக்ட் பண்ணுறத விட 4 காம்பனண்ட்டாக பிரித்து அது யாருக்கு எது தேவைப்படோ அது மாதிரி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு கட்டத்துலேயுமே ஒரு அட்வான்ஸ்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் நண்பர்களே சொல்லுகிறேன், ரத்தம் இதை நீங்கள் கொடுக்கலாம். நாமெல்லாம் நிறைய பேருக்கு கொடுத்து நிறைய பேரை காப்பாற்றிக்கிறோம். அது யாருன்னே தெரியாது. இதில் ஜாதி பேதம் கிடையாது. இவரோட இந்த ஜாதிக்காரர் பிளட்டு இந்த ஜாதிக்கு போகணும் அப்படின்னு இல்லை, அதிலலாம் பார்க்க மாட்டானுங்க. அப்போ எவனா ஒருத்தன் ஒரு பர்டிகுலர் கேஸ்ட்டுக்காரன் எங்கேயாவது ஒரு ஆக்சிடெண்ட்டோ ஏதோ ஆகிட்டானாக்கா, அப்போ அவன் பிளட்டை வாங்குறது என் ஜாதிக்காரங்கிட்ட தான் வாங்குன்னு சொல்கிறானா? இல்லை, உயிர் காப்பாற்றப்படணும்னு சொல்லிவிட்டு யார்கிட்ட வேணாலும் கொடுக்குறான். அதில் சமத்துவமாக இருக்கிறானே. அதனால் பார்த்துங்க, இந்த சமத்துவம்ன்றது நம்ம பேச்சில் இருக்கலாம், ஆனால் இந்த ரத்தம் கொடுக்குறப்ப தான் சமத்துவம் பெறுகிறது. அவன் நீ கொடுக்குற ரத்தம் ஒரு டெலிவரி ஆகிற ஒரு அம்மாவுக்கு போகலாம், ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு போகலாம், ஒரு ஆக்சிடெண்ட் ஆனவங்களுக்கு போகலாம், அது மாதிரி நிறைய பேருக்கு உதவலாம். அதனால் ரத்தம் நீங்கள் ரத்த கொடைன்னு சொல்லுவாங்க, அந்த கொடையாலனா நீங்கள் மாறுங்க, நிறைய உயிர்களை காப்பாற்றுங்க. உனக்கு பின்னாடி உங்களுக்கு நல்லா ஒரு வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்படுறப்ப உங்களுக்கு அந்த மாதிரி திடீர்னு ஏதாவது ஒரு ஏற்பட்டுடலாம். அப்போ நீங்கள் யாருக்கும் கொடுக்கலன்னா உங்களுக்கு யார் கொடுப்பா? புரியுதா? இது கர்மா தானே. அதனால் ரத்தம் கொடுக்கலாம். ஏன்னா அவங்க எல்லாத்துக்கும் ரத்தம் எடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு வெயிட் சரியாக இருக்கணும். ஒரு 5 வகைப்பட்ட நோய்கள் உங்கள் பிளட்டில் இருக்கக்கூடாது. அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி தான் அவங்க கொடுக்குறாங்க பேஷண்ட்டுக்கு. எல்லாம் அப்படியே கொடுத்துட மாட்டாங்க. அதனால் நீங்கள் கொடுக்குற கொடை எண்ணம் இருக்கலாம், ஆனால் உங்கள் பிளட்டு கண்டிப்பாக அது எல்லாத்துக்கும் போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவன் டெஸ்ட் பண்ணி பாருப்பா, ஏதாவது மஞ்சக்காமல் நோய் இருக்குன்னு வச்சிங்களேன், இல்லை HIV இருக்குன்னு வச்சிங்களேன், அதை ஏற்ற மாட்டாங்க. அப்போ நீங்கள் கொடுத்தும் வேஸ்ட்டு தான். அதனால் பார்த்துங்க, இதெல்லாம் இருக்குது. அதனால் ரத்த கொடை பண்ணுங்கள்.